ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து பட்ஜெட்டில் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு ஏற்காடு வந்து சூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து ஏற்காடு வந்து இதோட 2 டைம் வந்து போயிருக்கோம். ஒரு 4 இயர்ஸ் பேக் ஒரு டைம் போயிருந்தோம். இப்போ வந்து ஒரு டைம் வந்து போயிருக்கோம். நாங்கள் அப்போ போனதுக்கும் இப்போயும் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அப்போ நாங்கள் மிஸ் பண்ண விஷயங்களை வந்து இந்த டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஏற்காடை வந்து ஏழைகளின் ஊட்டினே சொல்லுவாங்க. ஊட்டியில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இங்கேயும் பண்ணலாம். ஆனால் பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நாள் ட்ரிப் மாதிரி நீங்கள் வந்து இப்போ நாள் நைட்டு கிளம்பி காலையில் போய் அங்கே இறங்கிட்டீங்க அப்படின்னா 1 டே ஃபுல்லாக நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா அங்கே இப்போ ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் ஒரு 1 டேலே ஃபுல்லாக எங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பணும். நாங்கள் எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சென்னையில் வந்து 10 டேஸ் இருக்கலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆனால் ஒரு 5 டேஸ் வந்து இருந்துட்டு சரி நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த லீவுக்கு அடுத்து இன்னொரு 5 டேஸ் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு 5th டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்காடுக்கு பிளான் பண்ணி சென்னையிலேருந்து சேலம் பஸ் வந்து புக் பண்ணி கிளம்பி போயிட்டோம். அங்கேருந்து நம்ம விடிய காலையில் வந்து ரீச் ஆகிற மாதிரி எந்த ஊர்லேருந்து நீங்கள் ஏற்காடு வரீங்கனாலும் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு காலையிலேயே நீங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. காலையில் அங்கே நிறைய பஸ்ஸு அடுத்தடுத்து லைனாக இருக்கும். அதில் நம்ம வந்து கூட்டம் இல்லாத நேரத்துலேயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சீட்டு கிடைக்கும். நம்ம லோக்கல் பஸ்ஸில் வந்தால் கூட போதும். லோக்கல் பஸ்லேயே நீங்கள் ஏற்காடு கிளம்புனீங்கன்னாவே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னாவே போதும். இல்லை உங்களுக்கு வந்து எங்களால் கார் புக் பண்ண முடியும் அப்படின்னா அங்கேருந்தே கீழே இருந்து சேலத்துலேருந்தே நீங்கள் கார் புக் பண்ணிக்கலாம். இல்லை லோக்கலாக உங்களோட ஓன் வெஹிக்கல்லே நீங்கள் கார் பைக்கில் வரீங்க அப்படின்னாலுமே மார்னிங் டைமில் நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா போகிற வழியில் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நம்ம மலை ஏறுற மாதிரி இருக்கும். காலையிலே சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செக்இன் செக் அவுட் டைம் எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே மோஸ்ட்லி மார்னிங் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அடுத்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ரூம்ஸ்லாம் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தேடுற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் முன்னாடியே புக் பண்ணல, அங்கே போயிட்டு தான் நாங்கள் ரூம்ஸ் பார்த்தோம் அப்படின்றதுனால லாஸ்ட் டைம் தங்கியிருந்த அதே சேம் ஹோட்டலே இந்த டைம் வந்து பார்த்தப்ப 1000 ருபீஸ் லாஸ்ட் டைம் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். இப்போ 4 இயர்ஸ் ஆகிடுச்சா, ஆஃப்டர் 4 இயர்ஸ் இப்போ 1500 சொல்கிறாங்க. ஆனால் ரூம்ஸ்லாம் அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஹோட்டல்ஸ்லாம் நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே அப்படின்றனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்தது. முன்னாடி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம போனப்போ இந்த அளவுக்குலாம் வந்து ரஷ் இல்லை. அதனால் நல்லா ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் வந்து எல்லா ரூம்ஸுமே நாங்கள் ஏறி அலைஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே புக்டாக இருந்தது. அதனால் ஆன்லைன் புக்கிங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா லேக் போயிடுறது வந்து பெஸ்ட். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் லேக் வந்து ஈவினிங் லாஸ்ட்டில் போய்க்கலாம்னு நினச்சிட்டு வந்தோம். எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் வந்தப்போ லேக்கில் பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் போட் ஹவுஸ் வந்து நாங்கள் போகலை. நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். வெளியில் வந்து மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு. அதனால் இந்த டைம் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேக்கில் போட் ஹவுஸ் வந்து நாங்கள் போயிட்டோம். ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட்டு வந்து புக் பண்ணுறோம், போட்டா இல்லை பெடல் போட் இல்லை ஸ்பீட் போட் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம புக் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிருந்தப்போ நாங்கள் ரோபோட் தான் வந்து புக் பண்ணி போயிருந்தோம். அதில் வந்து 8 மெம்பர்ஸ் இருக்கிறது நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 8 மெம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் தான். வேறு எங்கேருந்தாவது வந்தவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளும் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போகும் ரோபோட்னால் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இருக்குது. ஒரு எந்த போட் நம்ம புக் பண்ணாலும் அது எவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி 30 minutes to 1 hour அந்த மாதிரி. நம்ம இங்கே வந்து வந்ததுமே நம்மளுக்கு டக்குனு போட் வந்து அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு 1 ஹவரில் நம்ம இங்கேருந்து ரிட்டன் வெளியில் கிளம்பிடலாம். இங்கேயே நம்ம மொத்த நேரமும் இருக்காமல் மற்ற இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். இதே நம்ம இங்கே ரஷ்ஷாக இருக்க டைமில் வந்துட்டோம்னா இங்கேயே நம்ம 2 hours 3 hours வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு அங்கேயே டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டா மற்ற இடங்களில் நம்ம போயிட்டு ஃப்ரீயாக அங்கே டைம் எடுத்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக டைமில் டக்குன்னு நம்ம போட் ஹவுஸில் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். 11 மணி ஆகிடுச்சு போட் ஹவுஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்தப்போ. அதுக்கப்புறம் நாங்கள் கேப் வந்து புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போன டைம் நாங்கள் போயிருந்தப்போ பைக் ரெண்ட்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கேப் தான் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருந்ததுனால கேப் வந்து புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கேப் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஏற்காடு போகிறீங்க 1 டே ட்ரிப்பு, நீங்கள் நியர்பையில் இருக்கிற பிளேசஸ் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து
பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும் ரோஸ் கார்டனில் உள்ள என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா அங்கேருந்தே லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சில்ட்ரன்ஸ் சீட், வியூ பாயிண்ட் எல்லாம் தனித்தனி பிளேஸ் மாதிரி உங்களுக்கு கேப்காரங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரே இடத்துலேருந்து நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக வாக்கபிளில் தான் போக முடியும். உள்ளே எதுவுமே வெஹிக்கலாம் அலௌடு இல்லை. ஸோ ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸில் நுழைஞ்சிங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி முடிச்சு திருப்பி இன்னொரு என்ட்ரன்ஸில் வெளியில் வர மாதிரி இருக்கும். இடையில அதிலே தான் பொட்டானிக்கல் கார்டனும் இருக்கும். இதெல்லாம் தனித்தனி பிளேசஸ் மாதிரி உங்களுக்கு கேபில் அந்த பேக்கேஜில் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். நம்ம இன்னொரு இடத்துல சுற்றி வரணும். அந்த என்ட்ரன்ஸில் வந்து ரிட்டன் வந்து அவங்க நம்ம பிக் பண்ணிக்குவாங்க. அங்கேருந்து அடுத்து லேக் போட் ஹவுஸில் விட்டாங்கன்னா போட் ஹவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ஆப்போசிட் டேரக்ஷன் மாதிரி அந்த இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். திருப்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ரைட் சைடு வரீங்கன்னா லேக்கில் போட் ஹவுஸ், அங்கேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கு எல்லாமே இருக்கும். இது தனியாக ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்லிட்டு இதுக்கே 3000 அப்படி சொல்லி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் அது மாதிரிலாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் நடந்தே போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு. ஏன்னா 1 டே ட்ரிப் தான், நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்தா போதும்னா. இல்லை நீங்கள் அடுத்து வேறு இடங்களும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கேப் புக் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த பேக்கேஜோட வேறு எதையும் சேர்த்துக்கோங்க. அந்த தனியாக அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணாதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த இடத்துல கடகடன்னு போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 ஹவர்லேயே வெளியில் வந்துடலாம். உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற நேரங்கள்லாம் வந்து சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேகமாக வெளில வந்துட்டீங்கன்னு இருக்காங்க, உங்களை அடுத்த பேக்கேஜுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதுக்கு தனியாக பே பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் பேசிக்கோங்க, எல்லாம் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் தான் இப்போ போனோம். லாஸ்ட் டைம் பார்க்காத இதெல்லாம் தான் கவர் பண்ணணும்னு பேக்கேஜ் வந்து நாங்கள் பேசியிருந்தோம். ஃபஸ்ட்டு ராஜராஜேஸ்வரி டெம்பிள் அங்கே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து வீடியோ அலௌடு இல்லை. நிறையா டெம்பிள்லாம் நம்மளுக்கு வீடியோஸ் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லாமே உங்களுக்கு நான் வெளியிலேருந்து மட்டும் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்ரீ சக்ரா மகாமேரு டெம்பிள் வந்து போயிருந்தோம். அந்த கோவிலில் வந்து பிரதான தெய்வமாக வந்து லலிதா திரிபுர சுந்தரி தான். உள்ளே என்ட்ராகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக எல்லா பக்கம் திரும்புகிற இடம்லாம் அவ்வளோ ஒரு அமைதி. நீங்கள் இப்போ மெயினான டூரிஸ்ட் பிளேஸில் இருக்க வியூ பாயிண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா எல்லா பக்கமும் கஜன்னு கூட்டம் அப்படி இருக்கும். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அமைதியாக ஒரு ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகலாம். அடுத்து எக்கோ பாயிண்ட் வந்து போயிருந்தோம். எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விட நடந்து போய் பார்த்துட்டு வர முடிஞ்சால் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஓரளவுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியர்பைலே கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கேருந்து வியூ பாயிண்ட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறது. கற்றுறீங்களா? கற்றுங்க. வந்துட்டு போனுச்சுன்னா பார்க்கல. ஃபுல்லாக முடிட்டு அந்த சைடெலாம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக முடிட்டு வகையாக பார்க்குது. எப்படி இருக்கு தேஷம்? சூப்பராக இருக்கு. எது வானம், எது காற்று, எது பனி, எதுனே தெரியல. எல்லாம் மூழ்கிட்டா. அடுத்ததான் வந்து ஷேர்வராயன் டெம்பிள், அதோட வியூ பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் தனி பேக்கேஜில் தான் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இது எல்லாத்தையும் மோஸ்ட்லி கவர் பண்ணிவிட்டு எங்களை ஃபைனல் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டனில் கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பஸ் ஏறிக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கால் கிழங்கு சூப் இருக்கும். அப்படியே ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்கும், மட்டன் சூப்பு அது மாதிரியே தான் இதோட டேஸ்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துலேயும் நாங்கள் எதுவுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாங்கிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரிலாம் நாங்கள் வாங்கலை. கடைசியாக ஃபைனல் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் போய் சாக்லேட் மட்டும் கொஞ்சம் வாங்கணும். மற்றபடி எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த பிளேஸில் விளையிறத அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு அங்கேயே வாங்கி அப்படியே என்ஜாய் பண்ணி இதுவுமே நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோமா. அப்படியே போகிற இடத்துலலாம் நம்மளுக்கு அங்கங்கே ஸ்நாக்ஸ் கிடைக்குதா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி தான் அந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். சேர்வராயன் டெம்பிள் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸாக வச்சுக்கோங்க ஏற்காடு போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா அங்கே இருக்க அந்த குகை கோயில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமா, நீண்டு போயிட்டே இருக்குமா. ஆனால் நம்மளுக்கு ஒரு குறுகிய தூரம் வரைக்கும் தான் நம்ம காட்டுறாங்க. நம்ம உள்ளே போகிறப்பே குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது அந்த தெய்வத்தை பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேருந்து அதுதான் ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் ஏற்காட்டில். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து அங்கேருந்து பக்கோடா பாயிண்ட் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம்.
நாளைக்கு நல்லா ஜுரம் வரும். அப்போ பார்த்துக்கலாம், அங்கே போய் மாத்திரை போட்டுக்கலாம், ஊசி போட்டுக்கலாம். அடுத்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் டான் பாஸ்கோ அதோட வியூ பாயிண்ட், அந்த இடத்துல இருக்க சர்ச், அதை வந்து விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். லாஸ்ட் டைம் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த இடம் கம்பல்சரி நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போயிருந்தது. நாங்கள் போயிருந்தது லாஸ்ட் இயர் டிசம்பர் இயர் அண்ட் ட்ரிப் வந்து போயிருந்தோம். அந்த 10 days ஹாலிடேயில் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கிறிஸ்மஸ் டைம்ன்றனால குடில் செட்டப்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் இப்போ இந்த சம்மருக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்கெண்ட் இல்லாமல் வீக் டேஸில் பிளான் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். பிங்க்கு அது பாரு, பர்பிள் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இருக்கு. ஒயிட் இது நான் பார்த்திருக்கேன், இது பார்த்திருக்கேன். இங்க போட்டோ எடுத்துக்கோ. மாமி தெரியல, எங்க சூரிய தெரியாது, எங்க கடி எலிஃபண்ட் மாதிரி தெரியுதா? அதுல எலிஃபண்ட் மாதிரியா படிகாரமே தெரியல. டைம் பாக்குறது ஒரு டைமிங் இதில் தெரியுமா? டைமிங் தானே தெரியும். இதில் இந்த 2:15 இருக்கு, தெரியுது. இங்கே இந்த வெயில் அடிக்கப்படுதுல 15 மினிட்ஸ் லேட்டாக இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. 34 கரெக்டாக இருக்கு. 2:34 தானே. ஹார்ட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, கியூட்டா இருக்கும். 3 ஹார்ட் சேர்ந்த மாதிரி. ரேஷ்மிதா, அப்பா, அம்மா. ஏற்காடு ட்ரிப்போட vlog வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கு அப்படின்றனால பார்ட் 2ல வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ